friends, welcome to Ishan N Spices. இன்னைக்கு வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கிறது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். கருவாடு வந்து நிறைய மெத்தட்ல வந்து பண்ணுவாங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளா சின்ன வெங்காயத்தை மட்டுமே யூஸ் பண்ணி பண்றது. சின்ன வெங்காயத்து கூட வாழைக்காய் சேர்த்து பண்ணுவாங்க, இல்ல வேற ஏதாச்சும் வெஜிடபிள்ஸ் பண்ணுவாங்க, உருளைக்கிழங்கு கூட போட்டு பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி எல்லாம் பண்ணல. சிம்பிளா வந்து சின்ன வெங்காயத்தை மட்டுமே போட்டு வந்து பண்ணியிருக்கிறேன். இந்த மெத்தட் வந்து எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி கருவாடு வந்து ரொம்ப நல்ல கருவாடு, எங்கள் வீட்டிலேயே கொண்டு வந்த கருவாடு. இது வந்து ஒரு ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் வந்து அவங்களோட சைட் பிஸ்னஸ் மாதிரி, சைட் பிஸ்னஸ்ன்னு இல்லை, லாக்டவுன் டைமில் அவங்கள சுற்றி இருந்த எல்லா சுய உதவி குழுவில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து அவங்க ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப க்ளீன் பண்ணி எந்த மண்ணுமே இல்லாமல் அவ்வளோ சுத்தமாக வந்து கருவாடு பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால தான் கருவாடு வந்து வாங்கினோம். அவங்ககிட்ட விசாரிச்சதில் அவங்க வந்து ஒரு ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர், ஆனால் வந்து மற்ற எல்லா பெண்களுக்குமே இந்த வேலை கிடைக்குமா அப்படிங்கிறதுக்காகவும் லாக்டவுன் டைமில் இவங்களுக்கும் கரெக்டாக வந்து சேலரி கிடைக்கல அப்படிங்கிறதுனாலையும் அவங்களோட அந்த கடற்கரையோடு இருந்த எல்லா மக்களையுமா சேர்த்து வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி சொன்னாங்க. மற்றபடி பெரிய பிஸ்னஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இவங்க வந்து அவங்களோட 2 வீலரில் வீடு வீடாக கொண்டு வந்து கொடுத்து இனிஷியேட் பண்ணி அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க அந்த மாதிரி சொன்னாங்க. இது வந்து ரொம்ப வந்து அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். அவங்களோட டீச்சர் அப்படிங்கிறது கூட பார்க்காம எல்லாருக்குமே வந்து சோர்ஸ் கிடைக்கணும், ஒரு இன்கம் சோர்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயமா இருந்துச்சு. நாங்களே அவங்ககிட்ட டேரெக்டாக சொன்னோம். ஆனால் பெருசாக வேறு எதுவும் டீட்டெயில்ஸ் எதுவும் தெரியல. இன்கேஸ் ஏதாச்சும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து இல்லை அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் அதை அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து கருவாடு குழம்பு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு வரலாம் வாங்க. கருவாடு குழம்புக்காக கருவாடு வந்து தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக காய வச்சு மாங்காயும் எடுத்துருக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுருக்கிறேன். அதே மாதிரி 3 பச்சை மிளகாயும் எடுத்துருக்கிறேன். அரை மூடி தேங்காய் வந்து வறுத்து வச்சுருக்கிறேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி அது தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கிறேன். 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பையும் எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து ப்ரிப்ரேஷன் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். எப்போது மாதிரி ஒரு மண் சட்டி வச்சு அதில் தேங்காய் வந்து போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். இது ஆல்ரெடி வறுத்த தேங்காய் இருந்தாலும் லைட்டாக வந்து சூடு பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்து வச்ச மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து வந்து வதக்கிக்கலாம். ஆக்சுவலி தேங்காய் வந்து நிறைய கிடைக்கும் போது நம்ம இந்த மாதிரி வறுத்து வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி குழம்பு பண்ணும்போதெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக நம்மளால் பண்ணி முடிக்க முடியும். அவ்வளோதான் இதோட மசாலாஸ் அப்படிங்கிறதே. இது எல்லாத்தையும் வந்து நல்லா ஆற வச்சு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ வந்து அதே சட்டியை வச்சு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வந்து இருந்த புளியை வந்து நல்லா வந்து கரைச்சி அதை ஒரு ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணி நல்லா வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கிறேன். தேவையான அளவு 1-2 தண்ணி விட்டு நம்ம வந்து வடித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த புளித்தண்ணி வந்து ஓரளவுக்கு வந்து கொதிக்க ஆரம்பிக்கிறதும் அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகாயை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதோட காரம் தேவையில்லை அப்படிங்கிறவங்க இதுக்குள்ளாடி இருக்கிற சீட்ஸ் ரிமூவ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை வந்து அப்படியே யூஸ் பண்ணுறேன். இந்த மிளகாய் வந்து அந்த அளவுக்கு காரம் இல்லை அப்படிங்கிறதுனால எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை அப்படியே வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ சின்ன வெங்காயம் இது கூடவே வந்து நம்ம வந்து வாழைக்காய் சேர்த்துக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். எதுவாக இருந்தாலும் கருவாடோட உப்பை வந்து அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு இருக்கிற வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஆனால் சேர்க்கும்போது முதல்ல வந்து இந்த புளி தண்ணியோடு சேர்ந்து வந்து அது வேக விட்டுட்டோம் அப்படின்னா
அந்த வெஜிடபிள்ஸ் வந்து கருவாட்டில் இருக்கிற உப்பை வந்து நல்லாவே வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஏன்னா புளியோட சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறதுனால கருவாட்டில் இருக்கிற உப்பு வந்து பேலன்ஸ் ஆகி கிடைக்கும். இப்போ வந்து நல்லாவே வந்து இது குக்காகி கிடச்சிச்சு. இது ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இதில் அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காயும் மிளகுத்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள் எல்லாமே சேர்த்து இருக்கிற விழுதையும் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து கொதி வர ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம கருவாடை வந்து நல்லா க்ளீன் பண்ணி இதில் வந்து சேர்த்துக்கணும். ஆக்சுவலி இந்த கருவாடை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். அதில் வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணி அதை வந்து காய வச்சு எடுத்திருந்தாங்க. எந்த மண்ணும் எந்த அழுக்குமே அதில் இல்லாமல் தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு க்ளீனாக பண்ணியிருந்தாங்க. இது வந்து எங்கள் வீட்டிலே கொண்டு வந்த கருவாடு நாங்கள் வாங்கி வச்சது. ஆக்சுவலி அது வந்து ஒரு ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் வந்து இந்த கருவாடை கொண்டு வந்து விற்றாங்க. இந்த லாக்டவுன் டைமில் அவங்களுக்கு வந்து சேலரி கரெக்டாக கிடைக்கல, கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்க எல்லா சுய உதவி குழுவில் இருந்தவங்க எல்லாருமா சேர்ந்து வந்து அந்த கருவாடை வந்து இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணி விற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் என்னென்னா எந்த மண்ணுமே இல்லாமல் ரொம்ப க்ளீனாக வந்து வச்சுருந்தாங்க. அவங்கள அதை வந்து அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். நான் கருவாடு கூடவே வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் காஞ்ச மாங்காயையும் வந்து சேர்த்துக்கிறேன். அது வந்து புளிப்பு இன்னும் வந்து என்ஹான்ஸ் பண்ணி நல்லா வந்து ஃப்ளேவராக கொடுக்கும். பச்சை மாங்காய் அப்படிங்கிறத கூட சேர்த்துக்கலாம். நான் கருவாடு அப்படிங்கிறதுனால காய வச்ச மாங்காயே வந்து சேர்த்துக்கிட்டேன். கடைசியாக வந்து கறிவேப்பிலை தூளை வந்து தான் சேர்த்துக்கிறேன். இதுவுமே வந்து கறிவேப்பிலை வந்து நிறைய கிடைக்கும் போது அதை வந்து காய வச்சு நான் வந்து பவுடர் பண்ணி வச்சுப்பேன். அப்போ வந்து நமக்கு எப்போ வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், கெட்டு போகாது. இல்லை ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கறிவேப்பிலை கிடச்சாலும் அதுவே வந்து ரொம்ப நல்லது, அதையும் வந்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மீன் குழம்பு வந்து கருவாட்டு மீன் குழம்பு வந்து ரொம்ப நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு 10 நிமிஷம் போல் நம்ம வந்து ஒரு லோ ஃப்ளேமில் மூடி போட்டு வேக வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப வாசனையான நல்ல கருவாடு நமக்கு கிடைக்கும். இது வந்து நெத்தலி மீன் கருவாடு அப்படிங்கிறதுல பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இல்லை, எந்த கருவாடு கிடைச்சாலும் பண்ணலாம். ஆனால் உப்பு போடும்போது மட்டும் பார்த்து போடணும். ஏன்னா கருவாடில் ஆல்ரெடி உப்பு இருக்கும் அப்படிங்கிறதுனால அது மட்டும் நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு வேறு ஏதாச்சும் காய்கறிகள் போட்டு கூட பண்ணிக்கலாம். என்னோடய கருவாட்டில் உப்பு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, அது வந்து க்ளீன் பண்ணி தான் நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்தளவுக்கு உப்பெல்லாம் இல்லை, அதனால் கொஞ்சமாக உப்பு வந்து கடைசியாக வந்து சேர்த்துக்கிட்டேன். இனிமேல் வந்து நம்ம சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட போட்டு பண்ணிக்கலாம். இந்த சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எதுவாக இருந்தாலும் ஒரு நியூட்ரலைசிங் ஏஜென்ட்டாக தான் ஒர்க் ஆகுது. இது வந்து உப்பை வந்து நல்லாவே அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கும். அவ்வளோதான், சுவையான நம்மளோட கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. எல்லாருமே வீட்டிலே தான் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து அன்னைக்கே சாப்பிட்றத விட அடுத்த நாள் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த புளி எல்லாமே அது கூட செட் ஆகி சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். இதை யாராச்சும் ஃபீல் பண்ணீங்க இந்த மாதிரி சாப்பிட்டு உங்களுக்கு பழக்கம் இருக்குது அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ எல்லாரும் பார்த்துட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.